தாத்தா, பாட்டிய பார்க்க போன மீனா வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியா போச்சு. இப்போ கொஞ்சம் பரவால்ல. இனி ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நெனச்சு வந்துடுறாங்க. ஏன்னா, இங்க அண்ணாமலை அப்பா தனியா இருப்பாங்க இல்லையா? அதனால வந்துடுறாங்க. முத்துவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. "நான் வந்துடுறேன். மாமா தனியா தானே இருப்பாங்க. நீங்க வந்துட்டு கிளம்பி போங்க சவாரிக்கு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தெரியாம ரோஹிணி வந்து அங்க ரெசார்ட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்குது. இப்போ முத்து மறுநாள் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு, அதாவது கிறிஷோட பெரியம்மா, பெரியப்பாவ பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விடுறாங்க. உடனே ரோஹிணி வந்து ஃபோன் போட்டு "கேட்டியாம்மா அவங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, இன்னைக்கு முத்து தான் போயிருக்காப்லயாம்" அப்படின்னு சொல்றாங்க. "முத்து போயிருக்காப்லயா? எதுக்காக இன்னைக்கு அவங்க போனாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "எத்தன நாளைக்கு அப்படியே இருக்க முடியும்டி? அதனால அவங்க போயிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. மனோஜ் இருந்துட்டு, "நேத்து ஃபுல்லா நாங்க சாப்பிடவே இல்ல பாத்தியா? எங்க திடீர்னு சொந்தக்காரங்கன்னு யாரோ வந்துட்டாங்க. இருக்கிற சோறு எல்லாத்தையும் எங்க அப்பா அவங்கள சாப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால ஷோரூம்க்கு வந்துட்டேன். கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு நெனச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல அப்பாவுக்கு துணையா ரவி தான் இருக்கான். அன்னைக்கு இவன் வந்துட்டு ஹோட்டலுக்கு போகல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப ரோகிணிக்கு வந்து வீட்ல இருக்கிற ரவிய அ போக வச்சுட்டு முத்துவ வந்து இருக்க வைக்கணும். அதுக்கு என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி முத்து வந்து உண்மைய தெரிஞ்சுக்க போறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, "கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமாப்பா, நாங்க பண்ண தப்பு தான். ஆனா அந்த தப்புக்கு வந்துட்டு நாங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நெனைக்கிறோம். ஆனா அந்த பொண்ணு எங்கள பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிருச்சுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவங்களோட கோவம் குறைஞ்சு உங்கள வந்து மன்னிச்சுருவாங்க. உங்களுக்கும் நீங்க என்ன தேடி வந்தீங்களோ கண்டிப்பா அது கிடைக்கும்" அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. அப்பதான் அந்த லேடி ஃபோட்டோவ காட்டுறாங்க.